கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நம்மை அன்போடு கூட காத்து நம்மை வழி நடத்தி வருகிறார். அவருக்கு சகல துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷமான இந்த வெட்னஸ்டேலையும் ஆண்டவரோட வார்த்தையை கொண்டு நிற்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது: என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நான் மீண்டுமாக அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தேவச்சனமே, இந்த வார்த்தை சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர், பிதா என்னை அனுப்பினார், அவர் என்னோட கூட இருக்கிறார், அவருக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் என்னை தனியே இருக்க விடுகிறதே இல்லை. இந்த காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நிறைய பேர் இருந்தாலும் சில வேளையில லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு 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 வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்றோம். நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுவாங்க, நிறைய பேர் நம்ம கிட்ட சிரிச்சு பேசுவாங்க, நம்மளும் நிறைய பேர்கிட்ட சிரிச்சு பேசுவோம். ஆனா தனிமையின் அனுபவத்தை ஃபீல் பண்ற ஒரு சூழல் நிறைய நேரத்துல நமக்கு அமையும். வேலை ஸ்தலத்துல பார்த்தா 1000 பேர் 500 பேர் இருப்பாங்க நம்மளை சுத்தி எப்பொழுதுமே. வீட்டுக்கு வந்தா ஜாயிண்ட் ஃபேமிலியில கூட நிறைய பேர் இருப்பாங்க. பட் yet we will feel some loneliness. தேவச்சனமே, இந்த வசனத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமானவைகளை நீங்க செய்வீங்கன்னா உங்களை தனியா இருக்க விடவே மாட்டார். நீங்க அவருக்கு பிரியம் எதுவோ அதை செய்யும் பொழுது உங்களை தனியா இருக்க விட மாட்டாரா. நீங்க அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறதற்கு நீங்க எப்பொழுதும் பிரயாசப்படுவீங்கன்னா உங்க தனிமையின் அனுபவத்தை நீக்கி அவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க எப்பொழுதுமே உணரும்படியாக அவர் செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நன்மையினால் நிரப்ப அவர் வல்லமையும் உண்மையும் உடையவராய் இருக்கிறார். தனியா இருக்க விட மாட்டாரா. சத்துருக்கள் உங்களுக்கு ஏராள எழும்பி நிற்கலாம். எவ்வளவு பேர் வேணா they can stand against you. நான் சொல்லுகிறேன், அவருடைய நிழலின் மறைவில் இருப்பீங்கன்னா உங்க பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் சரி, 10000 பேர் விழுந்தாலும் சரி, அது உங்களை அணுகாது, மேற்கொள்ள முடியாது. அவர் உங்களை பாதுகாப்பார். அவருக்கு பிரியமானதை செய்ய நீங்க பழகுவீங்கன்னா அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க உணரும்படியாக செய்வார். வேதத்துல அநேக இடங்களில் அவருக்கு பிரியம் என்று சொல்லி அநேக காரியங்களை பார்க்கிறோம். நீங்க நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்பீங்கன்னா அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது: கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்திரையான நிறைக்காலோ அவருக்கு பிரியம். கள்ளத்தராசு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதா. அவருக்கு பிரியம் உண்மையா பண்றது, நீதியா பண்றது, சுமத்திரையான நிறைக்காலே அவருக்கு பிரியம். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். ஐயோ, என் பிசினஸ்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே, நான் நிறைய பிரயாசப்படுறேன், நான் நிறைய உழைக்கிறேன், ஆனா எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல. ஐ டாயில் a lot, I work hard. நான் தூக்கத்தை கம்மி பண்ணி நான் நிறைய உழைக்கிறேன், ஆண்டவருக்கு நிறைய நான் கொடுக்கிறேன், ஆனா yet I couldn't able to see the greatest blessing that I'm looking after. நான் அதை காண முடியல நீங்க சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், கள்ள தராசு உங்க பிசினஸ்ல இருக்கிற வரைக்கும் அவரோட பிரியம் உங்க மேல இருக்காது. நீங்க அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுதுதான் உங்களை தனியா இருக்க விட மாட்டார், உங்களுக்கு துணை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்யணும், உங்க பிசினஸ்ல துணை செய்யணும், உங்க வியாபாரத்துல அவர் உங்க கூட இருக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னா கள்ள தராசு இருக்கக்கூடாது. உங்க குடும்ப வாழ்க்கையில கள்ள தராசு இருக்கக்கூடாது. நீங்க வேலை செய்யற இடத்துல கள்ளத்தராசு இருக்கக்கூடாது, கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. கள்ளத்தனத்தோடு கூட நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல இருப்பீங்க, நீங்க வியாபாரம் பண்ற இடத்துல இருப்பீங்க, உங்க தொழில இருப்பீங்க, உங்க குடும்பத்தினர் மத்தியில நீங்க இருப்பீங்கன்னா அவருக்கு பிரியம் இல்லாதவை அது. அவருக்கு அது பிடிக்காது. அப்ப எப்படி ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்க முடியும், உங்களை செழிக்க பண்ண முடியும், உங்களை உயர்த்த முடியும்? இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12:22,
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களே அவருக்கு பிரியும். பொய் உதடு அவருக்கு அருவருப்பானதா. உண்மையா நடக்கிறவங்க தான் அவருக்கு பிரியும். நாம வாழ்கிற வாழ்க்கையில பொய் அதிகமா பேசுறவங்கள இருப்போம்னா நான் சொல்லுகிறேன், அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க முடியாது. பொய்களை பேசி பேசியே தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்ட, பொய்களை பேசி பேசியே தன் பெயருக்கு அதிக களங்கம் விளைவித்து கொண்ட ஏராளமான மனிதர்களை என் வாழ்க்கையில நான் கண்டிருக்கிறேன். அவர்களுடைய பொய்யினாலேயே அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. எதுக்கு எடுத்தாலும் போய், சின்ன சின்ன காரியத்துக்கு போய், அவங்களுக்கு உண்மையான ஒரு ரீசன் சொல்றதுக்கு வரவே வராது. ஆனா ஏராளமான பொய் சொல்லுவாங்க. தேவஜனமே நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க அதிகம் பொய் பேசுறவங்களா இருப்பீங்கன்னா அவர் உங்க கூட இருக்க மாட்டாரு. அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினாலே, எப்பொழுதும் செய்கிறபடினாலே என்னை தனியா இருக்க விடவே இல்லை. தனியா உங்களை இருக்க விட மாட்டாருங்க. நீங்க பொய் சொல்லாம இருப்பீங்கன்னா. நீங்க பொய் பேசுகிற அனுபவத்துல இருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாரும், என் நாவல உண்மை இருக்க உதவி செய்யுங்க நீங்க கேட்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு அதுதான் பிரியம். நிறைய பொய்கள் நிமித்தமா தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை நாசமாய் போயிருக்கிறது. உங்க பெயருக்கான ஒரு பேட் ரிமார்க், ஒரு பேட் மார்க் இருக்கிறதுக்கு ரீசனே சில வேளைகள் உங்க பொய்களாய் மாறி விடுகிறது. அந்த பொய் எனக்கு அவாய்ட் பண்ண உதவி செய்யுங்கப்பா நீங்க கேட்கும் பொழுது நான் சொல்றேன், நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் நினைக்கிறோம் பொய்களை சொல்லி நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம், உண்மையை சொன்னா பிரச்சனை வரும்னு நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், உண்மையை சொல்லி பாருங்க, பெரிய மழை போல ஒரு பிரச்சனை கூட இமிடியட்டா அது சார்ட் அவுட் ஆயிடும். ஏன்னா அவர் உண்மையின் பக்கமாய் இருக்கிறார். நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகளை அவர் வெகுதரமாய் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபம்தான் அவருக்கு பிரியம். துன்மார்க்கத்தனத்தோடு கூட நான் இடுகிற எந்த பலியும் அவருக்கு பிரியமா இருக்காது. நான் இங்க கள்ளத்தராசை பிடிச்சிட்டு சர்ச்சில் நான் மெம்பரா இருக்கிறேன், நான் கமிட்டியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நீதியின் வேலையை செஞ்சாலும் சரி அவருக்கு அதுல பிரியம் இருக்காது. ஒரு பக்கம் கள்ளத்தராசு, கள்ளத்தனமான வாழ்க்கை, கள்ளத்தனமான ரிலேஷன்ஷிப், கள்ளத்தனமான ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்லுகிறேன், சர்ச்சில் நீங்க எவ்வளோ நீதியின் வேலையை செஞ்சாலும் சரி அது அவர் துன்மார்க்கம் என்றுதான் பார்ப்பார். அங்க அவர் பிரியப்படுகிறது இல்லை. செம்மையான இருதயத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தான் அவருக்கு பிரியப்படும். நீங்க கள்ளத்தனத்தையும் பொய்யையும் அதிகமாக உங்க வாழ்க்கையில வைத்துக்கொண்டு நீங்க எவ்வளோ நீதியின் வேலை, சபை, ஊழியம், எல்லா நற்கிரிய எவ்வளோ காரியத்துல நீங்க ஈடுபட்டாலும் சரி அவருக்கு அது பிரியமே இல்லை. இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற இன்னொரு வசனத்தையும் நான் காட்டி கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 21:3 வாசிப்பீங்கன்னா, பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே அவருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்யறது தான் அவருக்கு பிரியம். ஆண்டவர் எவ்வளவு அழகா இன்னைக்கு பேசுறாரு பாருங்க. கள்ள தரசு அவருக்கு பிடிக்காதா, துன்மார்க்கத்தான அவருக்கு பிடிக்காதான், பொய் பேசுறது அவருக்கு பிடிக்காத, நீதியும் நியாயமும் செய்யறது தான் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடினாலே என்னை தனியே இருக்க விடவில்லை. இன்னைக்கு நீங்க பிரியத்தை செய்வீங்கன்னா உங்களை தனியா இருக்க விடவே மாட்டாருங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேலே நீ அவரை நம்ப, அவர் உனக்கு துணை செய்கிறவர், அவர் உனக்கு கேடகமா இருக்கிறாருன்னு வசனம் பார்க்கிறோம். ஆரோனின் குடும்பத்தார நீங்க அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க நீதியை செய்வதற்கு, உண்மையை நிலைப்படுத்துவதற்கு உங்க வாழ்க்கையில பிரயாசங்களை எடுப்பீங்கன்னா, கள்ளத்தராசு, கள்ளத்தனம், ₹1 கூட நீங்க உண்மையா இருக்கணும். அதிக லாபம் வச்சு ஏதோ ஒரு காரியத்தை நீங்க சேல் பண்ணணும், ஒரு ப்ராடக்டை பண்ணணும், இல்ல உங்க பிசினஸ் நீங்க பண்ணணும், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் துன்மார்க்கத்தனம் இருக்குதுன்றத மறந்துடாதீங்க. அந்த பணம் துன்மார்க்கத்தின் வாயிலாய் வந்தது, அது நீதியின் வாயிலா வந்தது இல்லை. கொஞ்சமா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அதுல உண்மையா இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார், உங்களை உயர்த்துவார். உங்க உண்மைக்கு தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும். செய்கைக்கு தக்க பலனை அவர் கட்டளையிடுகிறவர், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க விதைக்கிற விதையில உண்மை இருக்கணும். 100% உண்மை இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற விளைவை நீங்கள் காண்பீர்கள். ஐயோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இப்படிதான் பிசினஸ் பண்ணி ஆகணும், நோ அதர் கோ. ஏன்னா எல்லா விலைவாசி ஏறிடுச்சு, எவ்ரி பிளேஸ் டீசல் ஏறிடுச்சு, பெட்ரோல் ஏறிடுச்சு, நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம்.
இப்படி பிசினஸ் பண்ணாதான் சில காரியத்தில் லாபம் பார்க்க முடியும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உங்க உண்மைக்கு தக்க பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். கள்ளத்தனம் அவருக்கு பிடிக்காது, பொய் உதடு அவருக்கு பிடிக்காது, துன்மார்க்கமான செயல் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிரியம் உத்தமமாய் நடப்பது, நீதியை செய்வது, நீதியின் பலிகளை செலுத்துவது. அவர் மேல பிரியமா இருக்கும் பொழுது அவர் உங்க மேல பிரியப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தனியா விடவே மாட்டார். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பேர் வேணும் உங்க பிசினஸ்க்கு விரோதமாக, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பட்டும், உங்க செயல்களுக்கு விரோதமாக எழும்பட்டும். உங்க செயலில் உண்மை இருக்கும், உங்க செயலில் நீதி இருக்கும், உங்க தொழிலில் நீதி இருக்கும், உண்மை இருக்கும்னா நான் சொல்றேன், He will bless you. அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை பெருக பண்ணுவார், அவர் உங்களை பெரிய நன்மைகளினால் ஆசீர்வதித்து உங்களை அலங்கரிப்பார். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எப்பொழுதும் அவருடைய பிரியத்தை செய்கிறவர்களாக இருப்பீங்கன்னா அவர் உங்களை தனியா இருக்க விட மாட்டார். கூட இருப்பார், எப்பொழுதும் கூட இருப்பார், பாதுகாப்பார், தீங்குக்கு தூரமாக்குவார், தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பார், அரவணைப்பை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், அலங்கரிப்பார். இதை நம்புங்க. உண்மையாக இருக்க பிரயாசப்படுங்க, உண்மையாக இருக்க பிரயாசப்படுங்க. செம்மையான இருதயத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. துன்மார்க்கமான சிந்தனைகளோடு கூட, துன்மார்க்கமான யோசனைகளோடு கூட, ஐயோ இவங்கெல்லாம் வளர்றாங்களே, ஐயோ இவங்கெல்லாம் செழிக்கிறாங்களே அப்படின்ற, இவங்கெல்லாம் எப்படிதான் வளர்றானுங்களோ, இவெல்லாம் அநியாயம் பண்றானா, இவெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறான், இந்த ஆண்டவர் ஏன் தான் இப்படி பண்றாரோன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா அது உத்தமமான இருதயம் கிடையாது, செம்மையான இருதயம் கிடையாது. உங்க செம்மையான மனசோடு கூட, நிதானத்தோடு கூட நீங்க செயல்படுவீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நிதானமாய் பேசுகிறவர்கள் தான் அவருக்கு பிரியம்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். ராஜாக்கள் அதில் தான் பிரியப்படுவாங்களாம், இந்த ராஜா அதில் தான் பிரியப்படுவார். நீங்க நிதானிக்கணும். ஆண்டவரே, நான் உண்மையா ஓடுறேன்னா, நான் உண்மையை பேசுறேன்னா, பொய்யே பேசிக்கிட்டு இருக்கிறேனாப்பா, கொஞ்சம் நிதானிச்சு என்னை சீர்படுத்துங்கப்பா. என் வாழ்க்கையில என் ரணம் ஆறக்கூடாதபடிக்கு இருக்கிற அந்த சீழ்களை எல்லாம் நீங்க பிதிக்கி எடுத்து காயத்தை கட்டுங்கப்பான்னு சொல்லுங்க. அப்புறம் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்துகிறதை உங்க வாழ்க்கையில நீங்க கண்டு களி கூறும்படியாக அவர் தயை செய்வார். நான் உங்களுக்கு ஐச்சரிக்கிறேன். பரலோக பிதாவே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இந்த வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற யாவருக்காகவும் நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, நீர் அனுப்பின இயேசு ராஜாவோடு கூட, எங்கள் ராஜாவோடு கூட இருந்தீரே அப்பா. அவர் நாமத்தினால உங்க பாதத்தை பிடிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உடையவர், நீர் உண்மை உடையவர். கள்ளத்தராசு உமக்கு பிடிக்காதுப்பா, பொய் உதடுகள் உமக்கு பிடிக்காதுப்பா. ஆண்டவரே, நீர் பிரியம் வைக்கிறது உண்மையிலும் நீதியிலும் செம்மையான இருதயத்திலும் நீதியை செய்வதிலும் நியாயம் செய்வதிலுமே ராஜா. இந்த வேலையில நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மையா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. நீங்க உமக்கு பிரியத்தை செய்யும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தனியா இருக்க விடுறதே இல்லையப்பா. சில வேளையில நாங்கள் தனிமையாய் விடப்படுகிறோம். காரணம், எங்களில உண்மை இல்லை, எங்களில நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆண்டவரே, துன்மார்க்கமான சிந்தையோடு கூட, எண்ணங்களோடு கூட, கசப்போடு கூட, காயத்தோடு கூட சில வேளையில நாங்கள் ஆண்டவரே செயல்படுகிறோம். உமக்கு அதுல பிரியம் இல்லை. உமக்கு பிரியமானவைகளை செய்து எப்பொழுதும் உடைய துணையோடு கூட, ஆண்டவரே, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் அவன் பாக்கியவான் அல்லவா? அப்படிப்பட்ட துணையோடு கூட நாங்கள் இருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. சில வேளையில சிலர் பேசுகிற வார்த்தைகளும் செயல்களும் எங்களை காயப்படுத்தலாம். ஆனா ஆண்டவரே, நீதியின் நிமித்தம் ஆண்டவரை துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் நாங்கள் செயல்பட, களி கூற, பரலோகத்துல எங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதித்து அலங்கரிங்க. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிங்க. பேசுங்க. இன்னைக்கு நீங்க அவங்க கிட்ட பேசியிருக்கிறீங்கப்பா. அவங்க தொழில, வியாபாரத்தில் அவர்கள் உண்மையா இருக்க அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை அலங்கரிப்பீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இந்த ரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். Meet you on next Worldly Wednesday. Until then, stay tuned. God bless you.